சரி ஒரு முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிற நம்ம சேனல் நேமை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க, சார் நாங்கள் வந்து ஃபோர்த் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணலாமா, தேர்ட் ரவுண்டில் எவ்வளோ சார் வேக்கண்ட் வந்து வரும் அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ப்போம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க, சார் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஃபுல்லாக கைடன்ஸ் பண்ணீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு ஃபுல் கைடன்ஸ் பண்ணீங்க, தேர்ட் ரவுண்டுக்கு இப்போ முடிய போகுது சர்டிஃபிகேஷன், ஃபோர்த் ரவுண்டுக்கும் இனி அப்டேட்ஸ் தானே சொல்லுங்கள் சார் அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டீங்க. அதுக்காண்டி தான் கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுவோம். ஃபோர்த் ரவுண்டும் கண்டிப்பாக யூனிவர்சிட்டி பேசி உங்களுக்கு வந்து போடுவோம். இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். முன்னாடி சொன்னது தான் என்ன அப்படிங்கிறத கிளியர் கட்டாக பார்ப்போம். இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் அஃபிஷியலாக பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் ரவுண்ட் வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதை வச்சு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளியர் கட்டாக இந்த வீடியோ கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட் ரவுண்டு முடிவில் ஃபஸ்ட் ரவுண்டில் 3600 பேர் வந்து கூப்பிட்ருந்தாங்க. மொத்தம் வந்து 8000 பேர் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் ரவுண்டுக்கு. அதில் 8000 பேரில் 3600 பேருக்கு அவங்களாம் ஆர்டர் அடித்து அனுப்பிட்டாங்க. 3600 பேருக்கு அவங்களா ஆர்டர் அடித்து அனுப்பிட்டாங்க. இந்த வருஷம் தான் வித்தியாசமாக அவங்களே ஆர்டர் அடித்து அனுப்பிட்டாங்க. அந்த 3600 பேருமே ஜாயின் பண்ணாங்களா அப்படின்னா ஜாயின் பண்ணல. நிறைய ஃபாரஸ்ட்ரி காலேஜில் வேக்கண்ட் இருந்துச்சு. செகண்ட் வரைக்கும் ஃபாரஸ்ட்ரி ஸ்லைடிங்கில் வேக்கண்ட் இருந்துச்சு. அடுத்து கிள்ளிக்குளம் காலேஜ்லாம் கிடச்சிருந்துச்சு. வேக்கண்ட் வந்து நிறைய வேக்கண்ட் இருந்துச்சு. 2744 பேர் தான் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. 898 பேர் வந்து ஆப்சண்ட். அவ்வளோ பேர் வந்து ஃபீஸ் கெட்டியுமே ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. அந்த 3000 கட்டி ஆப்சண்ட் ஆயிருக்காங்க. அடுத்து செகண்ட் ரவுண்ட் வந்து கால் ஃபார் பண்ணாங்க. 875 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு மார்ச் 11 வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க. சரி அதுலேயாவது மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுலேயுமே என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 393 வேக்கன்சி வந்து வராமல் போயிட்டாங்க. 393 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராமல் போயிட்டாங்க. அப்புறம் 393 சீட்டுக்கு என்ன பண்ணாங்க, தேர்ட் ரவுண்டு கால் ஃபார் பண்ணி இந்த மார்ச் 19 நினச்சி பார்த்தீங்களா, அவங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டரை போட்டு அனுப்பி அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மார்ச் 23 நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ண வாங்க, மதியானம் 1 மணிக்கு ஒரு செஷன், 3:30 செஷன் ஒரு போட்டு அனுப்பிட்டாங்க. இந்த 2 டைம்லேயும் எல்லாருமே வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கம்மி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 கவுன்சிலிங்குமே பார்த்தோம். 3 கவுன்சிலிங்கிலுமே எப்படி மேக்ஸிமம் வந்து ஆப்சண்ட் தான் இருக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கண்டிப்பாக வந்து நாட் அட்டெண்டட் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம வேணால் 23/2/2020 1 மணிக்கு எவ்வளோ பேர் வராங்க, 3:30 எவ்வளோ செஷன் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அட்டெண்டன்ட் எவ்வளோ இருக்காங்க, டோக்கன் எவ்வளோ பேருக்கு அப்படிங்கிற நம்ம கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம உங்களுக்கு கூட கொடுத்துட்டே தான் இருப்போம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் வேக்கன்சி வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 393 பேர் கூப்பிட்ருக்காங்க. இன்னும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதுக்கெல்லாம் போகிறதுக்கு அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி இது எம்பிபிஎஸ் கூட மாப்பப் ரவுண்ட்லாம் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதில் கூட போக அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து டிஎன்ஏ தரப்புலேருந்து எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. இன்னும் கவுன்சிலிங் பிஎன்ஒஎஸ், சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, உணானி அதுக்கெல்லாம் போக அதிகபட்சமான சான்ஸ் வந்து இருக்குது. பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26 நிறைய பேர் கேட்குங்க, சார் ஃபஸ்ட் லேடிங் அப்போ செகண்ட் கவுன்சிலிங்கான இது வந்து வந்துருந்துச்சு, செகண்ட் ஸ்லேடிங் அப்போ தேர்ட் ரவுண்டுக்கான இந்த அப்டேட் வந்து வந்துருந்துச்சு, அடுத்து வந்து தேர்ட் ஸ்லேடிங் வந்து 26/3/2022 வருது. அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஃபோர்த் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் வந்து வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. டெயின் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தது தான். என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் ஃபோர்த் ரவுண்டு கால் ஃபார் பண்ணுவோம். இப்போது ஒரு 70 to 80 சீட் வந்து வேக்கன்சி விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 70 to 80 சீட் வந்து வேக்கன்சி விழுந்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க, இந்த 70 to 80 சீட்டும் 4 வருஷம் கேப் விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. ஒரு சீட் இருந்தாலும் ஃபோர்த் ரவுண்டு வந்து கன்ஃபர் பண்ணி சர்டிஃபிகேஷன் கூப்பிடத்தான் செய்வாங்க. ஒரு சீட் இருந்தாலும் ஃபோர்த் ரவுண்ட் கன்ஃபர் பண்ணி போகத்தான் செய்வாங்க. இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்த எல்லாருமே வந்து காலேஜ் அட்டன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 20,000 ரூபா அந்த காலேஜ் ஃபீஸ் எல்லாமே ரீஃபண்டபுள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எப்போ வேணாலும் நீங்கள் காலேஜுக்கு நீங்கள் வாங்க, சர்டிஃபிகேட் ஒரு 2 ஹவர்ஸில் கொடுத்துருவோம், 20,000 அடுத்த பே டைமில் வந்து கொடுத்துருவோம், நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷனோட டிஎன்ஏ தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. டைம்னு சொல்லுவாங்க பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.